பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தினாலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த சிறப்பான இந்த ஓய்வு நாளின் வழிபாட்டுக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த காணொளி மூலமாகவும் வலைதளத்தின் மூலமாகவும் ஆலயத்தில் நடத்தப்படுகிற இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் 2வது ஓய்வு நாளின் இந்த வழிபாடு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் கண்களை மூடி நாம் இருக்கக்கூடிய இடங்களில் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 2வது ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மனமகிழ்ச்சியோடு உம்மை வழிபடுவதற்கு நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. இந்த பயங்கரமான இந்த காலகட்டங்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, பாதுகாப்புக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து உம்முடைய அருளும் ஆற்றலும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்விலே தந்து உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை வழியாக நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற வசனங்கள், ஆண்டவரே ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய அருளை தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நீர் இந்த ஆராதனை பொறுப்பேற்று நடத்தி தரும்படியாய் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 16வது பாடல் ஆ கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய வழிபாட்டுக்கு துணையாக காலை மாலை ஆராதனை முறையில் 2வது முறைமையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் இப்படி புகழை அறிவிக்கும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, மது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து மது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றில் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே,
எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம், நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்பத்தக்கம் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக வந்து பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுகிற பாத்திரம் அல்லன், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லாவற்றும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களில் நம் பாவங்களை அறிக்கை செய்ய முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பிழைகளை, குறைகளை, குற்றங்களை, மீறுதல்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவ அறிக்கைக்கு துணையாக முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் செய்தகாதில் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்துள்ளோம். ஆமேன். சர்வ வல்லமையை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தமும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. உட்காருவோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் கடைசி வரை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவன் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தனர், வெட்கப்படாதிருந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே மிக்க மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் கடைசி முடிய. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கபடி தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசிக்கின்ற சங்கீதம் 127. சங்கீதம் 127 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவலின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் வீழ்த்திருக்கிறதும் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தை அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமுடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார்கள். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 292வது பாடல், குணம் இங்கீத வாழ்வாய் உயர் கோவே இயேசு தேவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 292.
ஜெபிப்போம். துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமிழ் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக உம்மை போற்றுகிறோம். இந்த மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். நீர் பேசு, நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கோவனன்ட். மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கோவனன்ட் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 25 வசனங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரை, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 3 6 வசனங்கள், சங்கீதம் 127 மாறி மாறி வாசித்தல் ஆகிய இந்த திருமறை பகுதிகள் இந்த நாளுடைய செய்திக்கு உதவியாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த செய்தியை கேட்கும் முன்பாக திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்றவுடனே நமக்கு வருகிற மகிழ்ச்சியான ஒரு சிந்தனை செயல். ஆகவே நாம் இணைந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடவுளுடைய வார்த்தை கேட்க நம்மை ஆயத்தப்படுவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே நீங்கள் இருந்து நீங்கள் இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை காண்பான், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை குடும்பம் பாக்கியமானது, மேன்மையானது என்ற இந்த பாடலை நாம் இணைந்து பாடும். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போர் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போர் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முயன்று உழைத்து பலனை உண்பான், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். உன்னதற்கினிய கனிகளை தரும் தன்னில் யாட்சை கோடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பார், எண்ணரும் நலன்கள் இல்லத்தில் பூரிவார். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போ பாக்கியவான். ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போல மேலிவில்லா நல்ல பாலரன்பாலே மிகவும் காலித்து வாழ்வாரன்பாலே. பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். கர்த்தருன் வீட்டை கட்டாவிடிலாதை கட்டுவோர் முயற்சி வீணாமறியீதை. கர்த்தரால் வரும் சோதந்தரம் பிள்ளைகள் கற்பத்தின் கனியோ கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போர் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான்,
முயன்று உழைத்து பலனை உண்பான், முடிவில் பாக்கிய மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடக்கின்ற வாழ்க்கை குடும்பம் பாக்கியமானது, ஆசீர்வாதமானது, மேன்மையானது என்ற பாடலை நாம் பாடினோம். இது அனைவருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பாடல். ஒவ்வொரு திருமண வழிபாட்டிலும் நாம் இந்த பாடலை பாடி மணமக்களை வாழ்த்துவது, ஆசீர்வதிப்பது வழக்கம். இந்த நாளினுடைய சிந்தனையினுடைய தலைப்பின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, திருமணம் என்பது உடன்படிக்கையினுடைய கொண்டாட்டம், மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் காவனன்ட் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது மானிடத்திற்கு கடவுள் அருளிய அருட்கொடைகளில் ஒரு சிறப்பான ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. மேரேஜ் இஸ் எ கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட் டு ஹியூமனிட்டி. கடவுள் கொடுத்த அருட்கொடை இந்த திருமணம். ஆகவே இந்த திருமணத்தை இந்த உலகம் உண்டானது முதல் சிறப்பாக பல காலகட்டங்களில் வரலாற்றிலே இதை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கடவுள் மனுக்குலத்தை படைத்த பொழுது அவருடைய படைப்பினுடைய சிறப்பின் மகுடமாக இந்த திருமணத்தை கடவுள் ஏற்படுத்தி மகிழ்ந்தார். ஆகவே முதலாவதாக இந்த ஆணும் பெண்ணும் சேர்கின்ற ஒரு கூடுகையை மகிழ்ச்சியோடு கண்டவர், மகிழ்ந்திருந்தவர், கொண்டாடினவர் யார் என்று சொன்னால் நம்மை படைத்த கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்திலே. ஆகவேதான் நாம் அந்த வழிபாட்டின் துவக்கத்திலே பாடும் பொழுது, ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளில் பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமோ இந்த பாடலை நாம் பாடுகிறோம். ஆகவே அந்த ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சிறப்பான துவக்கம் தொடர்ந்து இந்த மனுக்குலத்தின் வளர்ச்சிக்காக, வாழ்வுக்காக அருளப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த திருமணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, உடன்படிக்கையின் கொண்டாட்டம், த செலிப்ரேஷன் ஆஃப் காவனன்ட். ஆகவே இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது, திருமணம் தனி மனித வாழ்விலிருந்து குடும்ப வாழ்விற்கு பயணிக்கின்ற ஒரு பயணம், வழிநடத்துதல். இந்த மனுக்குலமானது கடவுளினாலே படைக்கப்பட்ட நாள் முதல் இது தொன்று தொட்டு நடைபெற்று வருகிற ஒரு நிகழ்வு. இது ஒரு கான்ட்ராக்ட் அல்லது ஒரு ஒப்பந்தம் என்று சொல்வதை விட, கிறிஸ்துவ நம்பிக்கையின் அடிப்படையில் இது ஒரு காவனன்ட், ஒரு உடன்படிக்கை என்று சொல்வதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இருவர் செய்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு ஒப்பந்தம், அது கான்ட்ராக்ட். ஆனால் இது கடவுளோடு செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம். மனிதன் கடவுளோடு செய்து கொள்கின்ற ஒரு உடன்படிக்கை தான் இந்த நாளினுடைய தலைப்பின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற ஒன்று. ஆகவே நாம் பல ஒப்பந்தங்களை உலகத்திலே நாம் செய்து வாழ்கிறோம். ஆனால் இந்த திருமணமானது கடவுளோடு செய்து கொள்கிற ஒரு நிகழ்வு. ஆகவே தான் இருவர் ஆணும் பெண்ணும் இணைந்து வந்து கடவுளுடைய சமூகத்தில், கடவுள் வாழ்கிற இடத்தில், அவருடைய பிரசன்னத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு உறுதிப்பாட்டை கடவுளோடு செய்து கொள்கிறார்கள். உறுதிமொழியை கடவுளிடத்திலே கொடுக்கிறார்கள். கடவுளும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே பெண் சொல்லுகிற அந்த உறுதிமொழியும் ஆண் சொல்லுகிற உறுதிமொழியும் கடவுள் கேட்டு அந்த உறுதிமொழியிலே நாங்கள் நிலைத்திருப்போம் என்று கடவுளிடத்திலே சொல்லுகிறார்கள். யார்கிட்டையும் சொல்லலை. அங்கே முன்னால் நிற்கிறவர் கடவுள். அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்க்கையின் கடைசி வரை நாங்கள் அன்போடு நேசிக்கவும், ஒரு பாரத்தை ஒருவர் தாங்கவும், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கவும், ஒருவரோடு நாங்கள் இணைந்து பயணிக்கவும், நாங்கள் ஒருவர்களாக இருக்கவும் வாக்கு கொடுக்கிறேன் என்ற ஒரு உறுதியை கொடுக்கிறார்கள். அந்த உறுதிப்பாட்டின் அடிப்படையில் கடவுள் என்ன செய்கிறார், இவர்கள் இருவரையும் இணைத்து ஒரு புதிய வாழ்வை துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இதுதான் திருமணத்திலே ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஒன்று.
கடவுள் படைத்த இந்த படைப்பை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றையும் பார்த்த கடவுள் நல்லது 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 என்று கண்டார். ஆனால் இந்த ஆணை படைத்த ஆதாமை படைத்த கடவுள் அவனுடைய வாழ்வை காணுகின்ற பொழுது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கடவுள் அந்த மனிதனுடைய வாழ்வின் ஆதாமுடைய வாழ்வில் கண்ட விரக்தியான வெறுப்பான தனித்துவத்துடைய ஒரு கடினத்தை கடவுள் கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவதுதான் அவனுடைய வாழ்வின் சிறப்பு என்று கடவுள் கருதினார். ஆகவே இவனுக்கு ஏற்ற துணையை நாம் உண்டாக்குவோமாக என்று சொல்லி கடவுள் என்ன செய்கிறார்? ஏற்ற துணையை அவன் உண்டாக்குகிறார். இந்த ஏற்ற துணை என்ற வார்த்தை எபிரேயத்திலிருந்து வந்த வார்த்தையாகும், எபிரேய வார்த்தை. ஆகவே இந்த எபிரேயத்திலிருந்த வார்த்தை துணையாக இருக்கிறது. திருமணம் கடவுளினாலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையினுடைய அன்பின் உறவுக்குள் நுழைகின்ற ஒன்று. இந்த துணையை தேர்வு செய்யும் பொழுது அதற்கு அத்தியாவசியமான குணாதிசயங்கள் அன்பு மிக அவசியமானது, தூய்மை மிக அவசியமானது. ஆகவே கடவுளுடைய வார்த்தையில் உறுதியாக நிலைத்திருப்பது அவசியமானது. உடன்பாடு என்று சொல்லும் பொழுது அது முறிவடையலாம், அது பிரிக்கப்படலாம், தகர்க்கப்படலாம். ஆனால் உடன்படிக்கை என்பது வேறு. ஆகவே தான் கிறிஸ்துவ திருமணம் என்பது ஒரு சாதாரணமானதாக அல்ல. அது ஆலயத்திலே 3 வாரங்கள் அறிக்கை செய்யப்பட்டு இந்த திருமணமானது உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு, திருச்சபைக்கு அறிவிக்கப்பட்டு இது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த வாழ்வை கட்டுகின்ற ஒரு நிலைமையிலே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சமுதாயத்திலே பல நிலைகளில் பல திருமணங்கள் நடைபெறுவதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். கடவுளுடைய பிரசன்னத்தில் இந்த திருமணத்தை நாம் நடத்துகிறோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக உடன்பாடு என்று சொல்லும் பொழுது அது உலகம் சார்ந்த ஒரு நிகழ்வு. உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது கடவுளை சார்ந்த ஒரு பற்றுறுதியின் அடிப்படையில் அது நடக்கின்ற ஒன்று. இந்த நிகழ்விலே மூவொரு கடவுள், ட்ரையூன் காட், திருத்துவ கடவுள், அவர் இந்த நிகழ்விலே இணைகிறார், ஈடுபடுகிறார் என்பதை நாம் நினைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கடவுள் இந்த திருமணத்தில் இணைந்து அந்த திருமணத்தை அவர் நடத்துவதனாலே, ஆசீர்வதிப்பினாலே இந்த உலகத்திலே ஒரு இறை குடும்பம், த காட்ஸ் ஃபேமிலி, கடவுளுடைய குடும்பம் என்று உருவாகிறது. ஆகவே தான் அவர்கள் இருவரும் தங்களுடைய திருமங்கலத்தை அவர்கள் இணைத்து கொள்ளும் பொழுது, கட்டும் பொழுது ஆலயத்தில் இருக்கக்கூடிய மணியானது ஒலிக்கின்றது. ஆலயத்துடைய மணியானது நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஆலயத்திலே கட்டப்படுகிற இந்த புதிய வாழ்க்கையானது பரலோகத்திலே கட்டப்படுகிறது என்பதை உறுதி செய்ய வண்ணமாக ஆலயத்துடைய ஓசை, ஆலயத்துடைய மணியானது தொனித்து அது அறிவிக்கின்றது, இந்த உலகத்துக்கு தெரிவிக்கின்றது. எப்பொழுதும் ஆலயம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆலய மணியானது அடிக்கப்படும். அதே போல் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய இல்லறம், ஒரு புதிய கடவுளுடைய குடும்பம் இந்த உலகத்தில் கட்டப்படுவதற்கு அடையாளமாக இந்த ஒலியானது ஆலயத்தில் ஒலிக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். உடன்படிக்கையின் மூலமாக இணைக்கப்பட்ட இந்த மனுக்குலமானது அநேக நேரங்களிலே பலவிதமான சிதறல்களினாலே, சிக்கலினாலே தத்தளிக்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது இந்த திருமணமானது ஒரு மேன்மையானதாக இது கருதப்படுகிறது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் பார்க்கும் பொழுது இது ஒரு சாக்ரமெண்டாக கருதப்படுகிறது, சாக்ரமெண்டாக, அருட்சாதனமாக பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய சீர்திருத்த திருச்சபைகளில் இந்த ஆராதனை முறையானது இந்த சாக்ரமெண்டாக, அருட்சாதனமாக இது பயன்படுத்தப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முன்பெல்லாம் திருமணம் என்று சொன்ன உடனே எங்கள் சிறு வயதிலெல்லாம் நாங்கள் காணுகிற காட்சி, வீட்டில் நல்ல அழகான அலங்காரம் இருக்கும், பந்தல் போட்டிருப்பாங்க, வாழை மரம் கட்டியிருப்பாங்க. திருமணம் என்றாலே ஒரு மகிழ்ச்சி. இப்போல்லாம் அந்த காலத்தில், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் அப்படி ரெக்கார்டு ஆகிடுச்சு. அப்போது பெரிய அந்த சவுண்ட் சர்வீஸ் கொண்டுட்டு வருவார், அந்த கிராம ஃபோனை போட்டு சுற்றி சுற்றி அந்த பாட்டு அப்படி நைட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த பாட்டை கேட்டிருப்போம். என்ன பாட்டு பாடும்? மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா. அந்த பாட்டு தான் அந்த கல்யாண வீட்டில் முதல்ல பாடும்.
இப்போ வலது காலை இந்த காலத்தில் மணமகள் வலது காலை வைக்குதா இடது காலை வைக்குதா எந்த காலை வைக்க நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே இந்த திருமணமானது மாறி போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏனென்றால் திருமணம் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி த காவனன்ட் அண்ட் ஆல்சோ செலிப்ரேஷன், கொண்டாட்டம், மகிழ்ச்சி. கடவுளோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், உடன்படிக்கை, நிலைத்திருத்தல் மட்டுமல்ல, இது ஒரு மகிழ்ச்சி. வீட்டுக்கு மகிழ்ச்சி, நாட்டுக்கு மகிழ்ச்சி, திருச்சபைக்கு மகிழ்ச்சி. நாங்கள் சர்ச்சில் இருக்கும்போது சர்ச்சில் ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா அந்த கல்யாணத்தில் என்ன பாட்டு பாட போகிறோன்னு அந்த ஒரு மாதம் அந்த எப்போ பேண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அப்போத்துலேருந்து இதுக்கு வந்து பாட்டு ப்ராக்டிஸ், ஸ்பெஷல் சாங் பாடுறது. ஏன்னா திருச்சபைக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருச்சபையில் ஒரு குடும்பம் கட்டப்படுவது மகிழ்ச்சி. வீட்டிலையும் வாழை மரங்கள், பாடல்கள், அலங்காரங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவது. ஆனால் அதே போல் ஆலயத்திலும் அலங்காரம், ஆலயத்திலும் ஆர்ப்பரிப்பு, ஆலயத்திலும் மகிழ்ச்சி. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை அந்த திருமணத்துக்கு அழைத்து அவங்களோடு இணைந்து என்ன பிரியாணி, என்ன டின்னர், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா எப்படி ஒரு செலிப்ரேஷன். திருமணம் அந்த காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. பிறகு தற்காலங்களில் மருவி வந்த நேரங்களிலே அந்த திருமணமானது ஒரு பயங்கரமான எல்லையை நோக்கி விரைந்து கொண்டு. இப்போ இருக்கக்கூடிய COVID-19 கொடுத்துருக்கிற ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? திருமணத்துக்கு 50 நம்பர்ஸ், 50 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, இல்லை 30 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் வெளியே இப்போ டைனிங்கெல்லாம் போட முடியாது, எல்லாருக்கும் பேக்கெட் தான் சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு. ஒருத்தர் சொல்கிறாரு, கல்யாணம் ஆன உடனே ஒரு மாப்பிள்ளைக்கு இருக்கிற துணிவு என்ன தெரியுங்களா? கல்யாணம் ஆன உடனே அவர் எடுத்து அவங்க ஒய்ஃபுக்கு மாஸ்க் கட்டுறார். அவர் வாயை மூடுற ஒரு பெரிய தைரியம் அந்த மாப்பிள்ளைக்கு கிடச்சிருக்கோம். நீ மேல்பட்டு நீ பேசவே கூடாது, வாயை மூடின்னு கம்மன் இருக்கு. அவ்வளோ பெரிய தைரியம் இந்த காலங்களிலே வந்திருக்கு. ஆகவே திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக, கொண்டாட்டமாக இருக்கிறது. கடவுள் இந்த ஆணையும் பெண்ணையும் படைத்து மகிழ்ந்திருக்கும்படியாக கடவுள் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. திருமணம் இறையரசனுடைய முன்சுவை, ஃபோர்த் டேஸ்ட் ஆஃப் காட்ஸ் கிங்டம், கடவுளுடைய ராஜ்யத்தின் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தான். கடவுளுடைய ராஜ்யம் அங்கே எவ்வளவு அகமகிழ்வோடு ஆர்ப்பரிப்போடு அங்கு இருக்கப்படுகிறதோ அதே போல தான் இந்த திருமணமானது இருக்கிறது. ஆகவே தான் திருமறையிலே நாம் பார்க்கும் பொழுது கடவுள் தன் குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் முதலாவதாக செய்த சிறப்பான அற்புதத்தின் நிகழ்வு எங்கே என்று சொன்னால் ஒரு திருமணத்திலே. கானா ஒரு கல்யாணம் நமக்கு தெரியும். அந்த திருமணத்திலே கடவுள் அந்த அற்புதத்தை செய்து அங்கிருந்த மக்களுடைய குறைகளை அவர் நிவர்த்தி செய்து நிறைவை உண்டாக்கினார். ஆகவே குறைவுகள் வரும் குடும்ப வாழ்க்கையில் கடவுள் தன் மகன் இயேசுவின் வழியாக அங்கு ஆற்றப்பட்ட ஒரு அற்புதம் குறைவை நிறைவாக்கினார். எப்பொழுதும் நீங்கள் துக்கத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு வாழ அல்லாதபடி எப்பொழுதும் துதிக்கின்றவர்களாக, எல்லா நேரங்களிலும் எல்லா வேளைகளிலும் நீங்கள் துதிக்கின்றவர்களாக, போற்றுகின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே நண்பானவர்களே, இன்றைக்கு திருமணம் என்று சொல்லும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் பல கடினங்கள், பல வேதனைகள் வருகின்ற ஒன்று. பணப்பற்றாக்குறை, பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு தள்ளப்படுகிறது. முன்பெல்லாம் கிராமப்புறங்களில் திருமணங்கள் நடக்கும் என்று சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண்ணு போகும் பொழுது நிறைய பலகாரங்கள்லாம் செய்து கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா? நமக்கு தெரியும். அந்த பலகாரம் பார்த்திங்கன்னா முறுக்கு, பொரிவில்லங்காய், அதிரசம், முந்திரி கொத்து, இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களாம். இதெல்லாம் ஏன் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னும்போது அதுக்குள்ள சில விளக்கங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அவர் எழுத முதல்ல சொல்கிறாரு, இந்த முறுக்கு எதுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா, எப்போவுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் முறுக்காக இருப்பாங்க. எதுலேயுமே கொஞ்சம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து முறுக்கு எல்லாத்துலேயும் முறுக்குவாங்க. அதனால் அந்த பெண் என்ன பண்ணம்மா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீ என்ன பண்ணேன் ஹேண்டில் பண்ண, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்படி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணை வந்து ஒரு புதிய வீட்டுக்குள்ளே போகுது, ஒரு புதிய குடும்பத்துக்குள்ளே போகுது, புதிய சூழ்நிலைக்கு போகும்பொழுது அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியாது, எல்லாமே கண் கட்டின மாதிரி தான் இருக்கும்.
எதுவுமே விளங்காது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பொறி விலங்கா கொடுத்து அனுப்புவாங்க. பொருள் விலங்கா வாழ்க்கையை அந்த பொண்ணு என்ன பண்ணுறது துவங்குது. அங்கே போய் பொருளை தெரிந்து கொண்டே விளங்கி கொண்டே உன் வாழ்வை நடத்து மகளே என்று அந்த பொறி விலங்கா கொடுத்து அனுப்புவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதிரசம். அதிரசம் கொடுக்குறாங்களா, அதிரசம். எப்போவும் குடும்ப வாழ்க்கை என்பது கசப்பான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. கடவுள் ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்த அந்த பெண்ணை அவர் எடுத்து ஒரு குடும்பத்தோடு உறவோடு இணைத்து ஒரு புதிய வாழ்வை துவங்குகிற நடத்துகிற ஒரு அற்புதம். அது ஒரு அதிசயமான ஒரு சுவையான ஒரு வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்பொழுது எங்கள் அம்மா வீட்டில் அதெல்லாம் கதை வேறு. எங்கள் அம்மா என்னை எப்படி கவனிச்சாங்க எப்படிப்பா அதெல்லாம் வேறு. இன்றைக்கி நீயும் உன் மனைவியும் எப்படி குடும்பத்தை நீங்கள் நடத்துகிறீங்க வாழுறீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். அது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. கடவுள் கொடுக்குற இந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு தான் திருமணம். தி செலிப்ரேஷன் கொண்டாடு. எப்பொழுதும் இதை நினச்சி எனக்கு கடவுள் கொடுத்த துணை என்ற ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற கொண்டாட்டம். இந்த முந்திரி கோத்து எடுத்து கொடுக்குறாங்கன்னா எப்பவும் இந்த குடும்பம் என்று சொல்லும்போது கூடி வாழுதல். ஃபேமிலியோ என்ற லத்தீன் வார்த்தை குடும்பம், கூட்டுறவு. அவள் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள். லைக் கிரேப்ஸ், லைக் வைன். அது எப்படி கொத்து கொத்தாக இருக்குதோ அதே போல் அந்த குடும்பம் என்று சொல்லும் பொழுது கூடி இன்பம் காணுகின்ற ஒன்று தான் இந்த குடும்பம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருமணம் என்று சொல்லும் பொழுது நாட் ஒன்லி த காவனன்ட், த செலிப்ரேஷன் கொண்டாட்டம் என்று சொல்லி நாம் கேட்டோம். 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு வாசிக்கப்பட்ட ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18-25 வசனங்களிலே, மேரேஜ் இஸ் பில்ட் பை காட்ஸ் லவ். திருமணம் கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு. கடவுளுடைய அன்பு, கடவுள் எவ்விதமாக அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கடவுளுடைய அன்பை நம்ம எங்கே பார்க்க முடியும்னா இந்த குடும்ப வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையிலே பார்க்க முடியும் என்று அவர் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் மேரேஜ் வாஸ் ஆர்டைன்ட் பை காட். திருமணம் ஒரு அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதத்தின் மேல் நிறுத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு. திருமணம் என்று சொல்லும் பொழுது அது தூய்மையானது. ஹோலி மேட்ரிமனி, வெட்டிங், மேரேஜ், விவாகம், கல்யாணம், திருமணம் என்றெல்லாம் பல நேரங்களிலே நாம் அழைக்கின்ற பெயர்கள். காட்ஸ் டிசைன் ஃபார் மேரேஜ். கடவுள் இதை வடிவமைக்கிறார். எங்கேயோ பிறந்திருப்பாங்க, எங்கேயோ வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு, இதை 2 பேரையும் கொண்டு வந்து ஒரு குடும்பமாக இணைக்கிறார். பார்த்தீங்களா, இதுதான் ஒரு பெரிய மிராக்கிள். இதுதான் பெரிய ஆசிரம். எங்கேயோ பிறந்தேன், நீ யார் எனக்கு தெரியாது. ஆதாமுக்கு ஏவாள் யாருன்னு தெரியாது, ஏவாளுக்கு ஆதாம் யாருன்னு தெரியாது. இவன் பாட்டுக்கு இருந்தான், அவன் பாட்டுக்கு சுற்றின்னு இருந்தான், அவன் பாட்டு தெரிஞ்சுன்னு இருந்தான். அவனை தூங்க வச்சார். அவர் தான் பார்க்குறார், அவர் தான் கண் நோக்குறார், அவர் தான் செய்கிறார். இவனுக்கு சரியான ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம முயற்சி செய்வோம். சரியான மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு சொல்லி நம்ம முன்ன தேடும். ஆனால் கடவுள் இந்த காரியத்தில் அவர் தலையிடுகிறார். ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஒவ்வொரு மனுஷியை குறித்தும் கடவுள் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, வேதனை, ஆதங்கம், துடிப்பு. கடவுள் ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். என் பிள்ளையை கடவுள் அன்போடு நேசிக்கிறார், என் மகளை நேசிக்கிறார் என்ற உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் இதை தவிர்த்து விடுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து அவன் உள்ள விழாவு எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து பெண்ணை படைத்து அவர் கொண்டு வரும் பொழுது ஆதாம் பார்த்த உடனே சொல்கிறான், நீ யாருன்னு. என்ன அழகாக ஐடென்டிஃபை பண்ணுறான் பாருங்கள். அந்த பெண்ணை பார்த்த உடனே சொல்கிறான், ஆதாம் கிட்ட கொண்டு வந்துப்பா எலும்புலேருந்து எடுத்தான், இவ தான் உனக்கு மனைவி, இதெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன செய்கிறாரு, கொண்டு வந்த உடனே அவன் சொல்கிறான், இவள் என்னுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். என்ன அழகாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாருங்க ஆதாம். அப்போ அவளை பார்த்த உடனே ஐடென்டிஃபை. ஏன்னா இவ்வளோ உலகத்தை படைத்த கடவுள் ஒரு பிராணிகளையும் ஒவ்வொரு இதையும் படைப்பையும் கொண்டு வந்து வச்ச உடனே அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னென்ன பேர் வச்சான், ஒன்னொன்றுக்காக பேர் வைக்கிறான். எல்லா படைப்பையும் அவன் பார்க்குறான். இப்படிப்பட்ட ஒரு படைப்பை அவன் பார்க்கவே இல்லை கடவுள் கொண்டு. ஆனால் இப்போ கொண்டு வந்து காமிக்கிறாருன்னா உடனே அவனுக்கு உள்ளத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவள் என் எலும்பில் எலும்பும்
என் மாம்சத்திலும். இல்லை, ஒரு கணவனை பார்த்தோன்னே மனைவிக்கு எத்தனை மகிழ்ச்சி, மனைவியை பார்த்தோன்னே கணவனுக்கு எத்தனை மகிழ்ச்சி. இதுதான் செலிப்ரேஷன், கொண்டாட்டம். இதுதான் கடவுள் ஏற்படுத்தப்பட்ட திருமண ஒப்பந்தத்தில் கொடுக்கிற அவருடைய தெய்வீக அன்பு, த டிவைன் லவ். ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் கடவுள் கொடுக்கிற அந்த தெய்வீக அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஒருவர் எழுதும்போது சொல்கிறாரு, திருமணம் இல்லாவிட்டால் மனுக்குலம் கெட்டு போயிருக்கும். குடும்பம் என்பது ஒரு கூரை அல்ல, இட்ஸ் நாட் ஏ ரூஃப். ஏதோ ஒரு பாதுகாப்பு போடணுங்க, இல்லை முன்னெல்லாம் சொல்லுவோம், கால் கட்டு போட்டு விட்டான் ஒழுங்காக அடங்கி இருப்பான், அவள் அடங்கி இருப்பான். இல்லை, இட்ஸ் நாட் ஏ ரூஃப். காற்றை தவிர்க்க 4 சுவர்கள் அல்ல, இட் இஸ் நாட் ஏ வால். நடப்பதற்கு இது ஒரு தரை அல்ல, இட் இஸ் நாட் ஏ ஃப்ளோர். மேரேஜ் லைஃப் இஸ் பில்ட் பை காட்ஸ் லவ். மனிதன் தனிமையாக இருக்காமல் அவன் கடவுளுடைய அன்பிலே அவன் எப்பொழுதும் அவன் வாழ வேண்டும். கடவுள் அன்புள்ளவராக இருக்கிறார், கடவுள் அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த அன்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுவதற்கு இந்த குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பை கடவுள் ஏற்படுத்தினார். போய் மாடுகிட்டையும் ஆடுகிட்டையும் மிருகத்துக்கிட்டையும் அந்த அன்பை கடவுள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் தன்னுடைய சாயலில் தன்னுடைய உயிரை உடலை கொடுத்த கடவுள் அவர் அன்பை அவனுடைய உள்ளத்திலே அந்த கொடுக்கிறார். ஆகவே இந்த அன்பானது ஒரே ஹார்ட். அன்புன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இருதயம் போட்டுருவோம், ஹார்ட் போட்டுருவோம் இல்லையா. அந்த அன்பு சில நேரங்களிலே இந்த அன்பானது, இந்த இதயமானது திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மகா பயங்கரமுள்ளதுமாய் மாறிடும். அதனால தான் கடவுள் என்ன பண்ணார், இன்னொரு செப்பரேட் இன்னொரு ஹார்ட்டை உருவாக்குறார் அதே பாடியிலேருந்து. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஹார்ட்டை ஹீல் பண்ணுது. ஒருவேளை பெண்ணுடைய இருதயம் அது அப்படிப்பட்ட தீமையாக இருந்தால் இந்த ஆணுடைய இருதயமானது அது மாற்றும். ஆணுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருந்தால் இதுதான் கடவுள் கோயின்சைட் பண்ணி இவைகளை மாற்றுகின்ற திருத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மனிதனுக்கு கடவுள் செய்த முதல் காரியம் என்னவென்று சொன்னால் அது திருமணம். ஏனென்றால் அவனை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும். மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் எ குட் தட் மேன் ஷுட் பி அலோன். மனிதனுடைய வாழ்க்கையிலே தனிமை இருக்கக்கூடாது. அவர் என்ன செய்கிறாரு, அவனை பிரிக்கிறார், மீண்டும் இணைக்கிறார். படைப்பு எப்படி பழமையாக இருக்கிறதோ அதுபோல் குடும்பம் என்ற அமைப்பும் பழமையானதாக இருக்கிறது. காட்ஸ் ரோல் இன் மேரேஜ் என்று சொல்லும் பொழுது திருமணத்திலே கடவுளுடைய செயல்பாடு அவனை புதிய ஒரு ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். அந்த பெண்ணை கடவுள் விழா எலும்பிலிருந்து கொண்டு வருகிறார். அந்த விழா எலும்பானது அவனுடைய சரீரத்தின் மையப்பகுதியில் இருக்கிறது. உள்ள கடவுள் அந்த பெண்ணை தலையிலிருந்து எடுத்திருப்பானால் மிகவும் தலகணம் பிடிச்சவ, காலிலிருந்து எடுத்தால் அவள் மிக தாழ்ந்தவ என்ற நிலையில் இருக்கக்கூடும். ஆனால் பெண்ணானவள் தன்னுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்டதினாலே அவன் ஆணுக்கு நிகராக உள்ள ஒரு படைப்பு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே கடவுள் இந்த படைப்பில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எபிரேயர் 13:1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும், அந்நியரை உபசரிக்க வேண்டும், அதனாலே சில தேவதூதரையும் உபசரிப்பார்கள். அன்கண்டிஷனல் லவ், மாசற்ற மற்றற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அந்த கண்டிஷன் இல்லாத ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த அன்புக்கு எந்த கண்டிஷனும் இவ்வளோ தான் லிமிட் கிடையாது. அன்கண்டிஷன். கணவனுக்கும் மனைவிக்கும் கடவுள் கொடுக்குறது என்னென்னா அன்கண்டிஷனல் லவ், மற்றற்ற அன்பு. ஏனென்று சொன்னால் இதை தான் ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சேகரத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆண் பெண் என்ற அன்பின் உறவுக்குள்ளே நீங்கள் வாழ கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறப்பான ஒன்று தான் இந்த திருமணம். ஒரு துணையை தெரிவு செய்வதற்கு அன்பு மிக அவசியமாகிறது. அந்த அன்பு எங்கிருந்து வருகிறது சொன்னால் கடவுளிடமிருந்து வந்ததாகவும் அது தூய்மை நிறைந்ததாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. எனவே திருமணம் முழுமையான நீடித்த
வாழ்வாக இருக்கிறது. கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை சரியான நேரத்தில் அவர் தருகிறார். அவர் அந்த துணையை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. துணை என்று சொல்லும் பொழுது எபிரேய வார்த்தையிலே ஏசர் என்கின்ற பதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு பொருள் கடவுளின் துணை. கடவுள் தன் சாயலில் தரித்து கொண்டிருக்கக்கூடிய இருவர் இணைகின்ற ஒரு நிகழ்வு. திருமணம் என்பது கடவுளுடைய உறுதிப்பாட்டின் அடையாளம். இந்த உறவை முடிவில்லாத உறவாக கடவுள் கருதுகிறார். கடவுளோடு செய்யும் ஒப்பந்தத்தின் அன்பின் துவக்கமே இந்த திருமணம். இரண்டாவதாக என் அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட கொரிந்தியருக்கு எழுதின மடல் பவுலடிகளார் 13ஆம் அதிகாரத்தில் அவர் அநேக இந்த வாழ்க்கையினுடைய இருக்கின்ற சிறப்பான குணாதிசயங்களை அவர் காட்டுகிறார். கடவுளுடைய அன்பு எவ்விதமாக அது தொடர்ச்சியாக வளருகிறது. மேரேஜ் இஸ் பர்ஃபெக்ட் பை காட்ஸ் இமேஜ். கடவுளுடைய சாயலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் சொன்ன கடவுளுடைய அன்பில் உருவாக்கப்பட்டது. இது கடவுளுடைய சாயல். திருமணம் வெறும் அன்பு மட்டுமல்ல, அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறது. அன்கண்டிஷனல் லவ் மட்டுமல்ல, அன்கரப்டட் லவ், மாசற்ற அன்பு. இதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கும்பொழுது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக. மேரேஜ் இஸ் ஆனரபிள் அமாங் ஆல் என்று அங்கே அழகாக பயன்படுத்துகிறார். திருமணம் என்பது அந்த விவாகம் என்ற வாழ்க்கை ஒரு பரிசுத்தமானது, தூய்மையானது. அது யாவரும் அது தீமையாக, இது ஒரு இச்சையாக அதை நாம் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் கடவுளுடைய சாயல் அந்த பார்த்தீங்கன்னா படைப்பு கதையில் ஆதாமை ஏவாலும் அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் நிர்வாணிகளாக இருந்தார்கள். தெரியல, ஒன்றுமே தெரியல. ஏன்னா அந்த அன்பு அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு வெளிப்பாடு, ஒன்றுமே தெரியல. ஆனால் பிறகு அவள் தவறு செய்து பிழை ஆன பிறகு தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் அத்தி இலையை தரித்து அவர்கள் மறைத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்தின் துவக்கத்தில் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அது மாசற்ற அன்கரப்டட் லவ். கணவனும் மனைவிக்கும் எந்த விதமான இடையில் ஒரு விதமான தடைகளும் இல்லை. அவர்கள் ஒளி மறைவு என்பது இல்லை. அவர்கள் வெளியரங்கமானவர்கள். இருவருக்குள்ளும் இருக்கின்ற வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டதாக இருக்கிறதை. ஏனென்றால் இதுதான் கடவுளுடைய சாயல், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட்ஸ் இமேஜ். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தன்மையில் வாழ்வில் பல வேறுபாடுகள் இருந்ததாக நாம் பார்க்குறோம். ஸ்ட்ரக்சரலி இல்லை, ஹியூமன் பீயிங்கில் ஸ்ட்ரக்சரில் ஃபீமேலுக்கு மேலுக்கு இருக்கிற ஒரு டிஃப்ரென்சேஷன் நமக்கு தெரியும். ஆனால் கடவுளுடைய பார்வையில் என்ன செய்கிறாரு, இவர்கள் இருவரும் அந்த கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்துகிறாங்க. ஆண் என்ன சொல்கிறான், நான் கடவுளுடைய சாயலாக நான் இருக்கிறேன். அதே போல் பெண் என்ன சொல்கிறா, நானும் கடவுளுடைய சாயலில் இருக்கிறேன். ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருவருக்கொருவர் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாரு, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. மனமுறிவு என்பது கடவுளுடைய சாயலை சீர்குலைக்கும். ஓருடலாய் நீடித்து வாழ்வதே மனவாழ்வினுடைய நோக்கம். திருமணம் இருவரை ஒன்றித்து நேசிக்கவும், உடன்படைப்பாளராகவும், பங்காளனாகவும், பெற்றோராகவும், பலுகி பெருகவும், பூமியை நிரப்பவும், கடவுள் வழிபடவும் ஆசீர்வாதமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த திருமணம். அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் பவுலடிகளார் அந்த 13ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லிகிட்டே வரார். உண்மையிலே கடவுளுடைய அன்பு உங்கள்கிட்ட இருக்குமானால், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், சுமக்கும், விட்டு கொடுக்கும், இருமாப்பா இருக்காதற்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ஏற்றுக்கொள்ளும். அதாவது கடவுள் எல்லாவற்றையும் அவர் தாங்குகிறவர், சுமக்கிறவர். அந்த சாயல்தான் மனுஷன் வாழ்க்கையில் இருக்கணும், மனுஷி வாழ்க்கையில் இருக்கணும். இன்றைக்கி கணவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே மனைவி என்ன செய்கிறாங்க, அவங்க அவரை பற்றி ஒரு தவறாக நினச்சிக்கிட்டு அவங்க பிரிய வேண்டும் என்று முற்படுகிறார்கள். அதே மனைவியினுடைய ஏதாவது ஒரு சிறிய குறைகள் வரும் பொழுது
கணவன் என்ன செய்கிறார்? உடனடியாக பெண்ணை வாழ்க்கையிலிருந்து துண்டிக்க வேண்டும், அதை விலக்க வேண்டும் என்று முற்படுகிறோம். அது சாயலை, கடவுளுடைய சாயலை அது அழிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்த சாயல், இமேஜ் என்று சொல்லும் பொழுது கடவுள் இந்த திருமணத்தில் அவர் இருந்து இணைப்பதினாலே கடவுளோடு நாம் உடன்படிக்கை செய்யும் பொழுது இருவரும் அவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் கேட்கிறார். அவர் அந்த உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை நாங்கள் 2 பேரும் வாழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்ந்து ஆரம்பிக்கும் போது இடையில் பிரிவினை வருதுன்னு சொன்னால், அந்த 3 பேர் செய்த உடன்படிக்கையில் கடவுள் 3 பேர் கூட 2 பேர் கூட இருக்கிறாரு. ஒருத்தர் பிரிஞ்சு போகும்போது கடவுள் யார் கூட இருப்பார்? அந்த உடன்படிக்கையில் பிரிஞ்சு போகும்பொழுது யார் கூட இருப்பார்? பிரிந்து போகிறவர்களோடு இருப்பாரா? அது ஏற்கனவே கடவுளோடு உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறவர்களோடு இருப்பாராம். இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட இருவரும் ஓருடலாக, ஏதோ எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏதோ வாழ்க்கையில் உலகத்தில் கணவன் மனைவியாக வாழணும், நாங்கள் இப்படி இருக்கணும் என்று அதுக்காக அல்ல. இது கடவுளோடு செய்து கொள்கிற மனுக்குலத்தின் வளர்ச்சிக்காக, வாழ்வுக்காக, கடவுளுடைய ராஜ்யத்துடைய மகிமைக்காக செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இது. ஆகவே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையிலே மேடுகள், பள்ளங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஊடே கடந்து நாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வை கடவுள் வாழ்வதற்கு தான் கொடுக்கப்பட்ட ஒன்று. 3ஆவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது மேரேஜ் இஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். கடவுளுடைய படைப்பினுடைய ஒரு நிறைவான ஒரு திட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருமணம் என்பது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு நிகழ்வு. நாம் ஏற்கனவே கேட்ட வார்த்தையின்படி மாறாத அன்பு, அன்சேஞ்சிங் லவ், மாறாத அன்பு, கடவுள் படைத்த படைப்புகளின் நிறைவின் கொண்டாட்டம். எல்லாத்தையும் பார்த்த கடவுள் இந்த மனுஷன் படைத்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்படி வாழ்க்கையை பார்த்து அவர் கொண்டாடுற மகிழ்ச்சி, செலிப்ரேஷன். ஒரு முறை பரிசேயர் 19ஆம் அதிகாரம் மத்தேயுல பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது என்ன பண்ணுறாங்க? வந்தவர்கிட்ட கேட்குறாங்க, ஒருவன் தன் மனைவியை எந்த காரணத்தினாலே விலகி இருக்கலாம் என்று அவர்கிட்ட கேட்குறான். மோசே இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று, அவர் தள்ளிவிடலாம் என்று சொல்லியிருக்கிறாரு. அது கேட்கும் பொழுது 19ஆவது 8ஆவது வசனம் சொல்கிறார் இயேசு, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படி சொன்னார். உங்களுடைய இருதய கடினத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க? அவரை போய் தொந்தரவு பண்ணீங்க. அதனால் என்ன சொல்லிட்டாரு? இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் உண்மையில் கடவுளை ஏசாமி என்ன அழகாக பதில் சொல்கிறார் பாருங்கள். திருமணத்தில் கடவுள் என்ன செய்தார்? கடவுள் பெண்ணையும் ஆணையும் படைச்சபோது என்ன செய்தார்? நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழ்வது தான் என்னுடைய விருப்பம். நீங்கள் பிரிந்து போவதல்ல, சண்டை போட்டுக்கிட்டு ஓடி போவதில்லை, சான்றிதழ் வாங்கிக்கிட்டு கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு இல்லை. திஸ் இஸ் நாட் எ வே. என்னுடைய இது விருப்பம் இல்லை. என்னுடைய விருப்பம் என்ன? கடவுளுடைய விருப்பம் என்ன? நீங்கள் இணைந்து வாழ்கின்ற ஒரே சரீரமாய், ஒரே உடலாய் வாழுது. தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரல்ல, ஒருவராய் இருக்கிறார்கள். இதுதான் கடவுள் ஆதியிலே மனுஷனுக்கும் மனுஷிக்கும் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் விலகிக்கிட்டீங்கன்னா அது கடவுளுடைய திட்டமா சித்தமா? மோசே நீங்கள் தொந்தரவு பண்ணீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டார். என்ன அழகான ஒரு விளக்கத்தை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். ஆனால் மனுஷன் உலகத்தில் பெருகின பொழுது, நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அவங்க என்ன பண்ணாங்க? கடவுளுடைய சமூகத்தை விட்டு தூர போகின்ற ஒரு நிலைமையிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இயேசுவானவர் இந்த உலகத்தில் மணவாளனாக சித்தரிக்கப்படுகிறார். ஒருவேளை கணவன் மனைவி என்ற செய்தியை நாம் கேட்டுக்கிட்டே வந்தோம். இந்த கணவன் என் மனைவி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து மணவாளனாக மார்க் எழுதின நிருபம் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பரிசேயர்கள் யோவான் சீஷரும் மற்றவர்களும்
உபவாசிக்கிறார்கள், ஆனால் உம்முடைய சீஷர்கள் மட்டும் உபவாசியாமல் இருக்கிறது என்ன? இயேசு சொல்கிறாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனின் தோழன் எப்படி உபசரிப்பான்? மணவாளன் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்து இந்த திருச்சபை ஆகிய இறை மக்களை மணவாட்டியாய் அவர் உருவகப்படுத்துகிறார். மணவாளன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இந்த மணவாட்டியாகிய திருச்சபையை அவர் தன்னுடைய சரீரமாக அவர் இணைக்கிறார். ஆகவேதான் கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய சரீரத்திலே பாயும் பொழுது, கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம் உடலிலே வரும் பொழுது இந்த திருச்சபையானது பரிசுத்தமாக்கப்படுகிறது. இந்த திருச்சபையானது ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாவமில்லாத ஒரு மணவாட்டியாய், பரிசுத்த மணவாட்டியாய் மாற்றுகிறது. கிறிஸ்து எவ்விதமாக இந்த உலகத்தை தன் ஜீவனை தந்து தன் உயிரை கொடுத்து இந்த இரத்தத்தினை சிந்தி அவர் மீட்டெடுத்தாரோ, அதுபோல ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவனும் கணவனும் அந்த குடும்பத்துக்கு அவன் தன் ஜீவனை உயிரை கொடுத்து அவன் தாங்க வேண்டியவனாக இருக்கிறான். மனைவியானவள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அலங்கரிக்கப்பட்டவளாக, அழகுபடுத்தப்பட்டவளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக அவருடைய வருகைக்கான பணிகளை செய்கின்ற, ஒருவேளை வீட்டுக்கு வெளியே போயிருக்காரு, வராரு அப்படின்னும் போது மனைவியுடைய தோற்றம், மனைவியுடைய ஆயத்தம், எங்கள் வீட்டுக்காரர் என்ன சாப்பிடுவார், அவருக்கு என்ன தேவை, அவன் வந்தால் போனால் போனால் போகிறான், சாப்பிட்டா சாப்பிட்றான், சாப்பிடா கட்டி போகிறான். இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. ஆனால் திருமறையிலே மணவாளனையும் மணவாட்டி சொல்லும் பொழுது கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து தன்னுடைய வாழ்வை கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்டு அலங்கரித்து அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். மணவாட்டியுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன? அவருடைய வருகைக்கான ஆயத்தங்கள், அவருக்கான பணிகளை செய்கின்ற சிறப்பு. ஆகவே தான் திருமணத்தை இந்த கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய முன் சுவை என்று சொல்லி நாம் காணுகின்றோம். பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 11:2 பார்க்கும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாகி என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தி 21:2, புதிய எருசலேமை தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது அன்புள்ள ஒரு வாழ்க்கை, கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, கடவுளுடைய திருவுள்ள திட்டம் சித்தம் நிறைவேறுகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே தான் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்புடன் ஒழுக்கத்துடன் இல்வாழ்க்கை அமைத்திடல் வேண்டும் என்பதே திருவள்ளுவர் கொடுக்கின்ற ஒரு அறிவுரை. திருமணம் உடன்படிக்கையுடைய அடிப்படை நோக்கம் என்று சொன்னால், கடவுள் அவற்றின் வழியாக ஒரு நிறைவை காண விரும்புகிறார். அனைத்து இறைவனுக்கே, அனைத்தும் இயேசுவுக்கே என்ற பாடலெல்லாம் பார்க்குறோம். இந்த நேரங்களிலே நாம் இந்த திருமணத்தை கொண்டாடுகின்றவர்களாக, கடவுளுடைய உடன்படிக்கையை நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த விவாகம் கிறிஸ்துவ குடும்பத்துடைய ஆரம்பம். பரிசுத்த திருமண வாழ்க்கை இந்த பயங்கரமான இந்த நரக வாழ்க்கையிலிருந்து நம்மை மகிழ்ச்சியாக வைக்கின்ற ஒரு வாழ்க்கை. குடும்பத்தில் பரிசுத்தம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம், ஒருவர் செய்கிற தவறை மற்றொருவர் வழியாக அது சரிப்படுத்துகின்ற ஒன்று. கணவன் பிழையாற்றும் பொழுது, பிழையை செய்யும் பொழுது மனைவியின் வழியாக அந்த பிழையை கடவுள் மாற்றுகிறார். அவள் ஒருவருக்கொருவர் ஜெபிக்கின்றது, ஒருவருடைய பாரங்களை சுமப்பது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஃபேமிலிஸ் ஹோலி யூனிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சனல் பியூரிட்டி. 1 கொரிந்தியர் 7:14 ஆவியான வாழ்க்கை புருஷன் தன் மனைவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவி தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இல்லாவிட்டால்
உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்கும். அவிசுவாசியான ஒரு புருஷன் விசுவாசியான பெண்ணினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அதே போல் பெண்ணும் ஆணும் ஒருவருடைய விசுவாசத்தினாலே ஒருவர் தூய்மையாக்கப்படுகிறார்கள். திருமணம் கடவுளினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு துவக்கம், ஆசீர்வாதம். குடும்பம் பரலோகத்துடைய பயிற்சி கூடம். இப்பூவுலகில் எடுத்துக்காட்டான குடும்ப வாழ்க்கை கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து காட்டப்பட கடவுள் எதிர்பார்க்கிறார். இவ்வுலக வாழ்வில் பரலோகம் வந்துவிட்டது என்ற ஒன்றை காண வேண்டும் என்று சொன்னால் அது திருமணம் என்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்விலே நாம் கண்டு கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே திருமணம் ஒரு கடினமானதல்ல, கஷ்டமானதல்ல. இது ஒரு கடவுளுடைய அருள் நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு திருமணத்தை குறித்து பலவிதமான பல சமயங்கள் பல விதத்தில் சொல்லும்போது கிறிஸ்தவம் கொடுக்கின்ற ஒன்றே இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு கொண்டாட்டம், செலிப்ரேஷன். கடவுள் இதன் வழியாக தன்னுடைய சாயலை, தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகின்ற ஒன்றுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இந்த செய்தியிலே கேட்ட நாம் அனைவரும் இணைந்து மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு என்ற ஒரு பாடலை நாம் பாடி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு துணை பிரியாது தோகையுமாது சுபமன மகளிவர் இது போது மனமுறையோது வசனம் விடாது வந்தனர்கள் பெறவேது நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு. ஆம் பிரியமானவர்களே, இந்த மனவாழ்வு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த புவியிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு. நாம் இதை கொண்டாடுகிறவர்களாக நாம் இணைந்து ஆண்டவரை போற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கேட்ட திருவார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க அருள் தாரும். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். உம்மோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை மனுக்குலம் விருத்தி அடைய, அன்பிலே நிலைத்திருக்க, மனுக்குலம் உடைய சாயலை வெளிப்படுத்த, ஆண்டவரே இந்த மனுக்குலம் உடைய இறையரசின் இறை நோக்கத்தின் திட்டத்தை வெளிப்படுத்த நீர் கொடுத்த இந்த சிறப்பான வாழ்வை ஆண்டவரே நாங்கள் கேட்டோம், அறிந்து கொண்டோம். அதன்படி நிலைத்திருக்க அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்து உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுத்து தேர்ந்தெளினார். பரமண்டத்துக்கு ஏது சில பிதாவாக தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்க பரிசபையும் பரிசுத்தனைக்கவும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். ஜெபம் செய்வோம், சேர்ந்து சொல்லுவோம். பரமன்றைக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டத்திலே செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். உட்கார்வோம். சபைக்குரிய அறிவிப்புகள். பிரியமானவர்களே,
உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலகட்டங்களில் நமக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஆலோசனை அறிவுரையின்படி நாம் வீட்டில் இருக்கவும் விலகி இருக்கவும் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி நீங்கள் தேவையற்ற காரியங்களுக்கு நீங்கள் வெளியே போகாமல் தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் வெளியே சென்று வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வதும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்து கொள்வதும் நம்முடைய கடமை. ஆகவே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பின் நாட்களில் இன்னும் அதிகமாக ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நீங்கள் தரித்திருக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பேராயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள். சிஎஸ்ஐ ஈவெட் விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மெல்டோசபுரத்தில் கல்லூரிக்குள்ளே சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் அளிக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளையோ தெரிந்தவர்களையோ நீங்கள் சேர்க்க விரும்பினால் நீங்கள் அங்கு சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்காம், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகிய பயிற்சிகள் அங்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே சேர விரும்புகிறவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிஎஸ்ஐ பிஷப் நியூ பிகின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மயிலாப்பூரில் இருக்கிற கல்லூரியிலே உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்புகிறவர்கள் சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிஎட் கோர்ஸ், அண்டர் கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட், எக்கனாமிக் அண்ட் காமர்ஸ் பிஜி குவாலிஃபிகேஷன் உடையவர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கான விண்ணப்பங்கள் அளிக்கப்படுகிறது. அதனுடைய விலை 300 ரூபாய். பெற்று நீங்கள் பிள்ளைகளை சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிஎஸ்ஐ ரெய்னி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் 3 years diploma in general nursing and midwifery course, unmarried women only. Application forms available. 200 ரூபாய் நீங்கள் கொடுத்து சேர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பயிற்சியானது செப்டம்பர் 1 துவங்குகிறது. சிஎஸ்ஐ கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஆஃப் நர்சிங் 3 years diploma in general nursing and midwifery course for girls only. 17 35 வயது தகுதியுடையவர்கள், 10+2 passed, ஏஎன்எம் குரூப் 10+2 இவற்றிலே படித்தவர்கள் 40% மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும். 4 years பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஒன்லி. இந்த பயிற்சி அக்டோபர் மாதம் 1 துவங்கப்படுகிறது. இதற்கும் கல்வி தகுதி 10+2, ஏஜ் 17 to 35, 45% மார்க் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பங்கள் 200 ரூபாய் கொடுத்து நீங்கள் சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, டிப்ளமோ பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, டிப்ளமோ பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி டெக்னாலஜி இவைகளுக்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. இதனுடைய விலை 300 ரூபாய். சேர்க்க வேண்டுமென்றவர்கள் சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறந்தநாள் திருமணநாள் காலடைய பெயர்களை வாசிக்கின்றேன். தூய பக்தி ஆலயத்தின் சேர்ந்த உடைய பெயர்கள். இன்று 9ஆம் தேதி மிஸ்டர் அருள் பிரபாகரன், மிஸ்டர் ஜெபசிங் பால் கிளின்டன், மிஸ்டர் ஜெஃப்ரின் ஏல், மிஸ்டர் ஜெயசிங், மிஸ்டர் ஜோசப், மிஸ் ரெனி, மாஸ்டர் சச்சின் ரோலன், மிஸ் சிபியால் பிரியதர்சி. 10ஆம் தேதி திரு ஜான் வெஸ்லி, திரு கோயில்ராஜ், திருமதி மிஸ் மேரி, திரு மோசஸ், மிஸ் ஷைனி தேவசித்தம், மிஸ்டர் ஸ்டான்லி ரவி தம்பி. 11ஆம் தேதி மிஸ் சோஃபியா ரூபன். 12ஆம் தேதி மிஸ் ஆசிர் பாக்கியநாதன், மிஸ் எப்சி பிரின்சி, மிஸ்ஸஸ் குட்டியம்மாள், மாஸ்டர் ராக்ரிஸ் என்சல், மிஸ்டர் தங்கமோனி. 14ஆம் தேதி
Mrs. Agatha, Mrs. Ronnie Asir, Mrs. Robinson, Miss Vinnerasi. 15ஆம் தேதி Miss Catherine NC, Miss Evangeline Christine Victoria, Mrs. Gandhimadi, Mrs. Getzial Susan, Mrs. Renuga, Mrs. Tangabai ஆகியவர்கள் தூய மத்திய ஆலயத்தை சார்ந்தவர்கள் பிறந்தநாளை காணுகிறார்கள். தூய யோவான் ஆலயம் ஐயப்பன் தாங்களை சேர்ந்தவர்கள் 11ஆம் தேதி மிஸ்டர் வினோத்குமார், பேபி ஜோவின் ஃபெலிஷியா. குட்ஷெப்பர்ட் நல்மேப்பர் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் 9ஆம் தேதி திருமதி திவ்யா, 10ஆம் தேதி திருமதி லிகிதா, 14ஆம் தேதி திருமதி ஆரோக்கிய மேரி, 15ஆம் தேதி திரு ஆபேத் நேகோ. வெற்றி சிலுவை ஆலயம் ஆகாஷ் நகரை சேர்ந்தவர்கள் 10ஆம் தேதி திரு அருண்குமார், 11ஆம் தேதி திரு பிரதீப், 12ஆம் தேதி திருமதி பிரதீபா ஆகியவர்கள் பிறந்த நாளை காணுகிறார்கள். திருமண நாளை காணுகிறவர்கள் தூய மத்திய ஆலயம் போரூர் திருச்சபை சேர்ந்து 14ஆம் தேதி திருமதி பிரேம் கமல்தாஸ் அவர்கள் திருமண நாளை காணுகிறார்கள். பிறந்த நாளும் திருமண நாளை காணுகிறவர்களை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மை கிருபையினாலே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களுடைய காணிக்கைகள், சந்தா போன்றவைகளை நீங்கள் ஆலயத்தில் 2 ஆஃபரிங் பாக்ஸ் காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிலே சந்தாவையும் நீங்கள் பொதுவான தோத்திர காணிக்கைகளையும் படைக்க விரும்புகிறவர்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் அவங்களுடைய காணிக்கைகளை படைத்து ஜெபித்து விட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இப்படிப்பட்ட ஒழுங்குகள் திருச்சபையிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். வர முடியாதவர்கள் தெரியப்படுத்தினால் அதை பெற்றுக்கொள்வதற்கான முறைகளை செய்யக்கூடும். நம்முடைய திருச்சபை சார்ந்த அநேகர் இந்த கோவிட்-19 மூலமாக இந்த கொரோனாவினாலே தாக்கப்பட்டு அநேகர் குணமடைந்து வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவளுக்காக, அவளுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஊழியர்கள், திருச்சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆயர்கள் மற்றும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை போரூர் குருசேகரம் சென்னை பேராயம் தூய மத்திய ஆலயத்தை சேர்ந்த திரு பிரின்ஸ் ஜெபராஜ், திருமதி வாலட் பிரின்ஸ் என்பவர்களின் மகள் செல்வி ஜெமிமா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஐனாவரம் குருசேகரம் தூய யாக்கோபு ஆலயம் சபையை சேர்ந்த காலம் சென்ற ஜெபசிங், திருமதி ஜெபகுமாரி என்பவர்களின் மகன் திரு அதிசிராஜ் சாமுவேல் என்பவருக்கும் பரிசுத்த மெய் விவாகம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு தெரிவிக்கிறேன். இவருக்கும் இத்திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை காரணம் இருந்தால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைப்பட போகிற பிள்ளைகளுக்காகவும் பிறந்தநாள் திருமண நாளுக்கானவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளில் பிறந்தநாள் திருமண நாள் பெயர்களை வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மை கிருபையினால் நிரப்பி இப்படி ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் நன்மைகள் கிருபை நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பயங்கரமான தீமையிலிருந்து பிள்ளைகளை நீர் விலைக்கு காத்து கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். இன்னும் பல ஆண்டுகள் பிள்ளைகளுக்கான கர்த்தர் கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறோம். இப்பொழுது சுவாமி திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, பிள்ளைகள் துவங்க போகிற வாழ்வுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான மகள் ஆண்டவரே ஜெமிமாக்காக, அருமையான மகன் அதிசிராஜ் சாமுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளை இணைத்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. இரு வீட்டின் பெற்றோரும் இந்த திருமணத்துக்காக பல நாட்களாக செய்யப்பட்டு வருகிற ஒழுங்குகளிலே இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு நிறைவோடு ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு இந்த காரியத்தை நடத்த வேண்டிய ஆண்டவரே ஒத்தாசை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடும் சுவாமி.
தொடர்ந்து நம்முடைய தெய்வீக காரங்களுக்குள்ள பிள்ளைகளை வந்து திருமண காரியத்தை ஒப்படுக்கிறோம். நீர் பொறுப்பேற்று நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை 217வது பாடலை பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த 2வது ஓய்வு நாளில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பயங்கரமான சூழ்நிலை விரைவில் எடுக்கப்பட மாற்றப்பட மீண்டுமா என்னுடைய பிள்ளைகளாக நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்கள் வாழ்வை நடத்த உம்மை ஆண்டவரே ஆலயத்தில் வந்து வழிபட எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். இதற்காக அரசாங்கம் எடுத்து வருகிற ஆண்டவர் எல்லா விதமான தீவிர முயற்சியிலும் உம்முடைய ஒத்தாசை கிடைக்க வேண்டுகிறோம். சீக்கிரத்திற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறோம். இந்த பயங்கர வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கூடிய எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய சமுதாயத்தில் வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விரைவில் நல்ல சுகத்தை கொடுத்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்ளும். இந்த பணியிலே தன்னை இணைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்று நன்மையினால் நிரப்பும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மத்திய ஆலயத்துடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு இறை மக்களையும் கர்த்தர் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம்.
ஆண்டவரை தூய யோவான் ஆலயம் ஐயப்பந்தாங்கல் திருச்சபையின் குடும்பத்துக்காக ஜெபிக்கின்றோம். நல்மேய்ப்பர் ஆலயம் ஆண்டவரை 2ஆம் கட்டளை திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். வெற்றி சிலுவை ஆலயம் ஆண்டவர் ஆகாஷ் நகர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் கர்த்தர் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நன்மை கிருபையினாலே நீர் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கண்ணீர், வேதனைகள், பாடுகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து தங்கி தாபரிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துடைய ஆண்டவரே எல்லா விதமான நல்வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்து ஆண்டவரே 74வது ஆண்டிற்குள் ஆண்டவரை பிரவேசிப்பதை நீர் அறிவி சுவாமி. 73 ஆண்டுகள் எங்களுடைய தேசம் ஆண்டவர் விடுதலை அடைந்து பல முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைவுகள் எல்லாம் நிறைவுபடுத்தப்பட எங்களை ஆளுகிறவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும். இந்த விடுதலை பணியிலே தன்னை இணைத்து கொண்டு எங்களுடைய நாட்டை விடுதலை பெற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரையும் எங்களுடைய முற்பிதாக்களுக்காக முன்னோர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய தீவிர அர்ப்பணிப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நம்முடைய தெய்வீக கிருபைக்குள்ளே எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புடுக்கிறோம் சுவாமி. கேட்கப்படுற எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சுற்றியலும் எங்கள் போர் குருசேகரத்தையும் எங்களுடைய பேராயத்தையும் பேராயரையும் உடைய கரங்களுக்கு ஒப்படுக்கிறோம். பேராயத்தில் அனைத்து குருமார்களையும் நற்செய்தி பணியாளர்களையும் உடைய கரங்களுக்கு ஒப்படுக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்திய நாட்டில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஆண்டவர் நற்செய்தி பணிகளுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒன்றும் தடைபடாமல் தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆன்மீகத்திலே வளரவும் உறுதிப்படுத்தப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறோம். இன்றைக்கு கூட நாங்கள் கேட்ட ஆண்டவரே செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அந்த செய்தியின் வழியாக நீர் கொடுத்த ஆண்டவரே கொண்டாட்டத்துடைய ஆண்டவர் சிறப்பான ஆண்டவரே செய்திக்காக நன்றி சுவாமி. திருமணம் என்பது ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டம், ஆண்டவர் நம்பிக்கையின் கொண்டாட்டம், விடுதலையின் கொண்டாட்டம் என்பதை நாங்கள் கேட்ட சுவாமி. ஆம் ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை இல்லற வாழ்வின் பயணங்களை தொடர கர்த்தர்கள் கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறோம். கேட்க மறந்த எகபர நன்மையினால் நிறைப்பெறலும் நீர் கொடுத்து வருகிற நல்ல மழைக்காக நன்றி. இந்த மழையினால் எங்களுக்கு எந்த தீமையும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாத வழிநடத்தல் நம் அனைவரோடும் இன்று சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நிறைவு பாடலாக பாமாலை 315 அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சேர்ந்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம் கர்த்தர் நாமத்தினாலே. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தொடர்ந்து இருந்து நன்மை கிருபையினாலே நிரப்பி வழிநடத்துவதாக. God bless you.